ஹாய் everyone, வெல்கம் டு டெக்லி டாக்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செலினியம் அண்ட் க்ரோம் டிரைவர் பேஸ்டு வெப் ஸ்க்ராப்பர் பண்ணி அதை எப்படி கிட்டப் ஆக்ஷன்ஸில் ஆட்டோமேட் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செலினியம்னா என்ன, செலினியம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அப்புறமேட்டு செலினியம் வெப் ஸ்க்ராப்பிங்கில் எங்கே யூஸ் பண்ணணும், இங்கே யூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் கோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் வந்து நான் கோட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு செலினியம்னா என்னென்னா, ஒரு செலினியம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா செலினியம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ செலினியம் வந்து ஏன் செலினியம் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, செலினியம் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரௌசர் சப்போர்ட் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஃபயர்பாக்ஸ், க்ரோம், அது மட்டும் இல்லாமல் சஃபாரி, எட்ஜ், இந்த மாதிரி ப்ரௌசர் சப்போர்ட்ஸ் வந்து செலினியமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் சப்போர்ட் நிறையவே இருக்குது. நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ணலாம், ஷி ஹேஸ் யூஸ் பண்ணலாம், சொல்லி இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அந்த வெப் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌசர் என்விரான்மெண்ட்ஸில் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் செலினியம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப் ஸ்க்ராப்பிங்கில் எந்த இடத்துல செலினியம் யூஸ் பண்ணோம், எந்த இடத்துல செலினியம் யூஸ் பண்ண மாட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களோட நீங்கள் ஸ்க்ராப் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆனால் மட்டும்தான் அந்த டேட்டா லோட் ஆகும்னா நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து செலினியம் போகணும். ஏன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ரியாக்ட்.js மாதிரி வெப்சைட்லாம் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆன பிறகு தான் வந்து அந்த வெப்சைட்டில் கூடிய டேட்டாஸ் வந்து லோட் ஆகும். ஸோ அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து செலினியம் ப்ரிஃபர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெட்லெஸ்ஸாக ரன் பண்ணணும், ஒரு ப்ரௌசரை ஹெட்லெஸ்ஸாக ரன் பண்ணி டேட்டா ஸ்க்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செலினியம் போவீங்க. ஹெட்லெஸ்னு என்னென்னா, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த விண்டோ ஓப்பன் ஆகாமல் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெட்லெஸில் ரன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரன் பண்ணி டேட்டா ஸ்க்ராப் பண்ண நினச்சினாலுமே செலினியம் தான் போகணும். அதே மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நார்மலாக ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி, அதாவது வந்து ரெக்வஸ்ட் பைத்தான் பேக்கேஜ் பார்த்துருக்கீங்களா, அந்த ரெக்வஸ்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணி டேட்டா ஃபெட்ச் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த டைமில் செலினியம் போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த வெப்சைட்டுக்கு ஏபிஐ இருக்குது, ஏபிஐயில் வந்து நீங்கள் நார்மலாக ஹிட் பண்ணாலே வந்து உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் செலினியம் போகணும் அவசியம் இல்லை. இன்னொரு இடத்துலையும் நீங்கள் செலினியம் யூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வெப் ஸ்க்ராப் பண்ணும்போது ஒரு சீரியஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பண்ணால் தான் அந்த டேட்டா கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் செலினியம் போகிற மாதிரி இருக்கும். மிச்சபடிக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து செலினியம் யூஸ் பண்ணவே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செலினியம் யூஸ் பண்ணி ஒரு வெப் ஸ்க்ராப்பிங் நார்மலாக ஒரு வெப்சைட்டில் இப்போ வந்து என்னோட GitHub ப்ரொஃபைல்லேருந்து H3 ட்ராக் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே கூட YAML ஃபைல் யூஸ் பண்ணி GitHub ஆக்ஷன்ஸில் ஆட்டோமேட் பண்ணி அங்கே வந்து லாகில் வந்து அந்த பிரிண்ட் ஆகக்கூடிய H3 டேக்ஸை பார்க்கலாம். இதுக்கப்புறம் கூட ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் சொல்கிறேன், எப்படி ஒரு ரியல் டைமாக ஸ்க்ராப் பண்ணி காமிக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது வாங்க இந்த சிம்பிளான கோடிங்கை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரியோட பேர் வந்து செலினியம் க்ரோம் பேஸ்டு வெப் ஸ்க்ராப்பர் இன் GitHub ஆக்ஷன்ஸ். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பேர் கம்ஃபர்டபுள் ஆகுமோ அதை வச்சுக்கோங்க, அதாவது உங்களோட விஷ். அடுத்தது வந்து ரெபாசிட்டரி விசிபிலிட்டி வந்து நான் பப்ளிக் வச்சுருக்கேன். உங்களோட ப்ராஜெக்டோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் பப்ளிக் இல்லைனா ப்ரைவேட் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து ஒரு ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டெம்ப்ளேட்டும் வந்து பைத்தான் ஆட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை க்ளோன் பண்ணிவிட்டு நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரெபாசிட்டரி காப்பி பண்ணிவிட்டு லோக்கல் வந்து டெர்மினலில் git clone shift insert என்ட்ரு கொடுத்தோம்னா நம்மளோட ரெபாசிட்டரி க்ளோன் ஆயிடுச்சு. ரெபாசிட்டரிக்குள்ளே மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வெர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான கமெண்ட் என்னன்னா பைத்தான் env env. இப்போ என்வைரன்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட் பண்ணுற கமெண்ட் வந்து env/scripts/activate. என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய பேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன பேஜஸ் தேவைப்படுதுன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சிம்பிளான கோடு தான், ஒரு பேசிக்கான ஸ்க்ராப்பர் தான் பண்ணுறேன். அதனால வந்து நமக்கு ரெண்டு பேஜஸ் தான் தேவைப்படும். அது என்னன்னா செலினியம் அண்டு வெப் டிரைவர் மேனேஜர், ரெண்டு மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அதனால வந்து அந்த ரெண்டுத்தை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் பிப் இன்ஸ்டால் செலினியம் ஸ்பேஸ் வெப் டிரைவர் மேனேஜர். வெப் டிரைவர் மேனேஜர்னால வந்து அது வந்து ஹைஃபன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தானா பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்டையராக வந்து நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிருச்சு, எல்லாமே ரெடி டு கோ. இப்போ வந்து நம்ம கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட main.py ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவையோ, பேசிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து Selenium import வெப் டிரைவர். இது எதுக்காகனா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட ப்ரௌசர் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணதுக்காக வந்து செலினியம் வெப் டிரைவர், செலினியம்லேருந்து வெப் டிரைவர் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அது கூடவே ஃப்ரம் வெப் டிரைவர் அண்டர்ஸ்கோர் மேனேஜர் டாட் க்ரோம் இம்போர்ட் க்ரோம் டிரைவர் மேனேஜர். ஸோ ஆக்சுவலாக இது எதுக்காகனா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குரோமுக்கு ஏற்ற குரோம் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக இதை குரோம் டிரைவர் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்ம குரோமுக்கு ஏற்ற காம்பர்டபுளான ஒரு குரோம் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து செலினியம் டாட் வெப் டிரைவர் டாட் குரோம் டாட் சர்வீஸ் இம்போர்ட் சர்வீஸ். இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட குரோம் டிரைவரோட ப்ராசஸ்லாம் வந்து செலினியம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் மேனேஜ் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சர்வீஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மளோட குரோம் டிரைவர் ப்ராசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்வீஸ்ங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செலினியம் டாட் வெப் டிரைவர் டாட் காமன் பை இம்போர்ட் பை. ஆக்சுவலா இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட எலிமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்களா, இந்த வெப் பேஜ்ல கூடிய எலிமெண்ட்ஸை ஈதர் டேக் நேம் இல்லைனா கிளாஸ் நேம் இல்லைனா எக்ஸ்பாத் அதை யூஸ் பண்ணி இல்லை ஐடி ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிப்போம் பார்த்தீங்களா, பைன்னு யூஸ் பண்ண வேணாம்னா, இப்போ உதாரணத்துக்கு பை டாட் கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா இல்லை டேக் நேம் கொடுத்தோம்னா நம்ம டேக் நேம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எலிமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இம்போர்ட் டைம். ஸோ டைம் மாடல் வந்து சின்ன டிலேஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு நடுவில் வந்து டிலேஸ் ஆட் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அது வந்து லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு டிலே ஆட் பண்ணாதான் வந்து நம்மளோட ஸ்கிராப் வந்து கரெக்ட் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்காக வந்து டைம் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்போ நம்மளோட மெயின் கோடிங்குள்ள வரலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, மெயினாக வந்து ஆப்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காகனா, உதாரணத்துக்கு வந்து நம்மளோட குரோம் டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரோம் அதை நம்ம வந்து குரோம் டிரைவர் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வெப் ஸ்கிராப் இருக்கு. அந்த குரோம் டிரைவரோட ப்ரௌசரோட பிஹேவியரை வந்து நம்ம இங்கே தான் கான்ஃபிக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், வெப் டிரைவர் டாட் குரோம் ஆப்ஷன்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் டாட் ஆட் அண்டர்ஸ்கோர் ஆர்குமெண்ட் கொடுத்து நம்ம ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா, ஹெட்லெஸ் மோடுக்கு வந்து செட் பண்ணுவோம். ஸோ ஹெட்லெஸ் மோடு வந்து எதுக்கு செட் பண்றோம்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டப் ஆக்ஷன்ஸ் மாதிரி உள்ள ஹெட்லப் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல ரன் ஆகும், ஒரு வெர்ச்சுவல் சர்வர்ஸ்ல ரன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜியோஐயும் இருக்காது. அந்த டைம்ல வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்காக ஹெட்லெஸ் மோட்ல வந்து ரன் பண்றோம். ஹெட்லெஸ் ஹெட்லெஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ. அடுத்தது ஆப்ஷன்ஸ் டாட் ஆட் அண்டர்ஸ்கோர் ஆர்குமெண்ட் ஆஃப் நோ சாண்ட்பாக்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து குரோம் ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாண்ட்பாக்ஸ் இப்போ இருக்கு. அதை டிசேபிள் பண்ணதுக்காக வந்து நோ சாண்ட்பாக்ஸ்னு கொடுத்து நம்ம அதை டிசேபிள் பண்ணிக்கிறோம். சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அது என்னன்னா, இப்போ டிஃபால்ட்டா என்ன ஆகும், சில சமயம் வந்து /dev/SHM சொல்லிட்டு ஒரு ஷேர்ட் மெமரி இருக்கும். அந்த மெமரி யூஸ் பண்ணிச்சுன்னா குரோம் டிரைவரால சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியாது சில சமயம். அது வந்து அதோட ஷேர்ட் மெமரி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதை அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதுக்காக என்ன பண்றோம்னா, அதோட யூசேஜை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடும். ஸோ -disable -dev/dev -shm யூசேஜ் கொடுத்துட்டோம்னா அந்த ஷேர்ட் மெமரியோட யூசேஜை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து நம்மளோட குரோம் ப்ரௌசர் வந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம வந்து ப்ராப்பரா ரன் ஆகும். அடுத்தது நம்மளோட டிரைவரை லான்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்து டிரைவர் இஸ் ஈக்குவல் டு
வெப் டிரைவர் டாட் குரோம் ஆஃப். இப்போ இங்கே தான் நம்மளோட சர்வீஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு வந்து சர்வீஸ் நம்மளோட குரோம் ப்ரௌசரை மேனேஜ் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட குரோம் டிரைவரை மேனேஜ் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்வீஸ் தேவைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சர்வீஸ் இஸ் ஈக்குவல் டு சர்வீஸ் ஆஃப் குரோம் டிரைவர் மேனேஜர் ஆஃப் டாட் இன்ஸ்டால். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுக்கு ஏற்ற குரோம் டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகேவா, குரோம் டிரைவர் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம குரோமுக்கு என்ன வெர்ஷன் வந்து செட் ஆகுமோ, நம்மளோட டிஃபால்ட் நம்ம வச்சிருக்க குரோமுக்கு வந்து என்ன வெர்ஷன் செட் ஆகுமோ அந்த வெர்ஷன் குரோம் டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோம் டிரைவர் வந்து செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா நம்மளோட டார்கெட் வெப்சைட்டை வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணதுக்கு வந்து எடுக்க போறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஸோ யூஆர்எல் வந்து என்னன்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட கிட்டப் ரெபாசிட்டரியை தான் வந்து நான் ஸ்கிராப் பண்ண போறேன். ஓகேவா, நான் அது வந்து டேரெக்டாகவே டிரைவரில் கொடுத்துட்றேனே. அதுக்கு என்ன பண்ணா டிரைவர் டாட் கெட் ஆஃப் என்னோட கிட்டப் ரெபாசிட்டரியோட ப்ரொஃபைல். ஓகேவா, என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி சொல்றாங்க, என்னோட கிட்டப்போட ப்ரொஃபைல் அதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா H3 டேக்ஸை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இப்போ நான் இப்போ இன்ஸ்பெக்ட் கொடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களோட ஒவ்வொரு டேக் ஒவ்வொன்றும் என்னென்ன டேக்ஸ் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதர் ஐ எம் மசனன்னு சொல்றது வந்து H3 டேக். அடுத்தது வந்து லீட் கொண்டு H1 டேக், கிட்டப் ஸ்டாட்ஸ்ங்கிறது H1 டேக். அடுத்து ஆக்டிவேட் பார்த்தீங்கன்னா H3 டேக். இப்போ இங்க வந்து எல்லாமே வந்து இது வந்து H2 டேக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன், அதாவது வந்து செலக்ட் அண்ட் எலிமெண்ட் கொடுத்து நீங்க அதோட டேக் இல்லைனா அதோட ஸ்டைல் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அதுலயே வந்து அதோட கிளாஸ் நேம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து கரெக்டா ஒரு மென்ஷன் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் H3 டேக் இதெல்லாம். ஸோ நம்ம H3 டேக் மட்டும் தான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த பேஜோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இந்த டிரைவர் என்ன பண்ணோம்னா நம்மளோட அந்த நம்ம கொடுத்துருக்க யூஆர்எலுக்கு வந்து நேவிகேட் பண்ணிடுவோம். ஸோ நேவிகேட் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரோட் ஆகும்ல, அதுக்காக என்ன பண்ணா ஒரு டிலே கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் ஒரு 4 செகண்ட் கிட்ட கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு 4 செகண்ட் ஒரு டீசென்ட் டைம் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட எல்லா H3 டேக்ஸையும் நம்ம ஃபைன் பண்ணுமா, பேஜ் லோட் ஆனோடனே என்ன பண்றோம்னா ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா, டிரைவர் டாட் ஃபைன் அண்ட் ஸ்கோப் எலிமெண்ட்ஸ், அதாவது வந்து எனக்கு எல்லா எலிமெண்ட்ஸையும் இது H3 டேக்ஸ், அதாவது H3 டேக்ஸ் கூட எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபெச் பண்ணிட்டு வா. நம்ம இம்போர்ட் பண்ண பார்த்தீங்களா பை அதை யூஸ் பண்ணி டாட் டேக் அண்டர்ஸ்கோர் நேம் கமா H3. ஸோ அதாவது வந்து எனக்கு H3 டேக், அதாவது டேக் நேம் வந்து எதுக்கெல்லாம் H3 இருக்குதோ அந்த எலிமெண்ட்ஸோட டேட்டா எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வா சொல்லி சொல்றேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்றேன்னா எனக்கு அதுல இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் தானே தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து H3 டேக்கோட அந்த H3 டேக் எலிமெண்ட் எல்லா H3 டேக் எலிமெண்ட் எனக்கு வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும், எனக்கு வந்து அந்த H3 டேக்ல கூட டெக்ஸ்ட் மட்டும் தான் தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா அதுக்கு வந்து அக்சஸ் பண்ணலாம்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஹெட்டருங்களுக்குள்ள இப்போ நான் உங்களுக்கு சும்மா டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நிறைய இருக்குது வச்சுக்கோங்க, H1 H2ன்னு சொல்லிட்டு சும்மா இண்டெக்ஸிங்காக போட்டிருக்கேன். இருக்குதுன்னா இதுல இந்த ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்குது பாத்தீங்களா டாட், இது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குதா, இதுல வந்து டாட் டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வேல்யூ மட்டும் கிடைச்சிடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு லூப் போட்டு இப்போ வந்து அங்க வந்து ஒரே ஒரு H3 டேக் மட்டும் இல்ல அங்க நிறைய H3 டேக் இருக்கு. நம்ம ஃபைனல் கொடுத்து எல்லா H3 டேக்கையும் வந்து நம்ம அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கிராப் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம்னா ஒரு லூப் போட்டுக்கலாம். ஃபார் H in headers print header text content போட்டு கமா H டாட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்தது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்றோம், நம்ம H3 டேக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டோம். நமக்கு தேவைப்படுது நம்ம வந்து H3 டேக்கோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் கூட டெக்ஸ்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு, நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து டிரைவரோட வேலை இங்கேயே முடிஞ்சனால நம்ம என்ன பண்றோம்னா குரோம் டிரைவரை வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிடும். டாட் குவிட் கொடுத்தோம்னா நம்மளோட குரோம் டிரைவர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இந்த கோட் ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பைத்தான் main.py கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து எல்லா எலிமெண்ட்டும் அதாவது வந்து எல்லா கண்டென்ட்டும் வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. அதாவது வந்து ஹாய் தேர் ஐ எம் வாசந்தரன், ஆக்டிவிட்டி, ட்ராஃபி, ஸ்கில், ஆக்டிவிட்டி ஓவர்வியூ, மே 2025, ஃபுட் அண்ட் நேவிகேஷன். ஸோ அந்த பேஜில் கூட எல்லா ஹெச்3 டேக் எலிமெண்ட்ஸ்ல கூடிய டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட நாம என்ன நினைச்சு பண்ணோமோ அது வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து GitHub Actions வந்து ஆட்டோமேட் பண்ணணும். GitHub Actionsல வந்து ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து என்ன பண்றோம், நம்ம புஷ் பண்ணும்போது மட்டும் அது வந்து ஆட்டோமேட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட் தர மாதிரி நம்ம இப்போ பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் இருங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இனிஷியலா வந்து நம்ம GitHub Actionsக்கு எப்படி கிரியேட் GitHub Actionsக்கான ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதோட அந்த ஃபோல்டர் நேம் வந்து டாட் GitHub, ஓகேவா, டாட் கிட்டப்னு சொல்லி வரும். ஓகே, அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஃபோல்டரையும் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோஸ்னு இருக்கும். ஓகேவா, ஸ்பெல்லிங் வந்து மெயின். ஸ்பெல்லிங் இந்த எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் இல்லைனா நம்மளுக்கு வந்து GitHub Actions வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதோட அந்த ஃபோல்டரோட பேர் வந்து டாட் GitHub. அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க, அதோட அந்த அந்த ஃபோல்டரோட பேர் வந்து ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ அதில் தான் வந்து நம்மளோட YAML ஃபைல்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் GitHub Actions பற்றின ஒரு பேசிக் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கேன். யாராச்சும் இன்னும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதை பற்றின ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஒர்க் ஃப்ளோஸ்க்குள்ள நம்மளோட YAML ஃபைல் எழுத போகிறோம். என்ன எழுதுறேன், மெயின் டாட் YAML சொல்லிட்டு நம்மளோட YAML ஃபைல் எழுத ஆரம்பிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆஹ் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவோட நேம் ஓகே கொடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்னா செலினியம் வெப் ஸ்கிராப்பிங் யூசிங் Chrome அண்ட் வித் GitHub Actions சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளோட ஒர்க் ஃப்ளோட நேம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்து வந்து ட்ரிகர் ஆட் பண்ணலாம். ட்ரிகர் தான் வந்து GitHub Actions வந்து எப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ ரன் பண்ணணும் கிளியராக சொல்லும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆன் புஷ் பிரான்ச்சஸ் மெயின். ஆக்சுவலாக இது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு மெயின்கிற பிரான்ச்ல எப்பெல்லாம் புஷ்ங்கிற ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ரன் பண்ணி நம்ம சொல்றோம். அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஜாப்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு ஜாப் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அது வந்து நான் ஸ்னாப் மட்டும் தான் பண்ண போறோம். அதனால வந்து என்ன பண்ணோம்னா ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு நமக்கு என்ன இருக்குதோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்கிராப்பர் யூஸ் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஸ்கிராப் பண்ண டேட்டாஸை வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த கோட் நல்லா தான் கரெக்டாக தான் ஸ்கிராப் பண்ணுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ரெண்டு ஜாப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிராப் டெஸ்டிங், அதாவது வந்து ஓகே சாரி, ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங்கிற ஒரு ஜாப் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்து வந்து டிப்ளாய் பண்ற ஜாப் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஜாப் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அது என்னன்னா ஸ்கிராப்பர். ஸோ அந்த ஸ்கிராப்பர் வந்து ஸ்கிராப்பர் ஜாப் வந்து கிரியேட் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இப்போ ஸ்கிராப்பருங்கிற ஜாப்ல வந்து ஸ்கிராப்பர் தான் நம்மளோட ஜாப். ஓகே, இந்த ஸ்கிராப்பருங்கிற ஜாப் எந்த விர்ச்சுவல் மிஷின்ல ரன் ஆகும்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்காக என்ன பண்றோம், ரன்ஸ் ஆன் சொல்லி நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் வந்து என்ன ஆகும் சொல்லி நம்ம இங்க டிக்ளேர் பண்ணோம். ஸோ நான் வந்து இங்க வந்து உபுண்டு யூஸ் பண்ண போறேன். அதனால என்ன பண்றோம்னா உபுண்டு லேட்டஸ்ட். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மளோட உபுண்டு லினக்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். உபுண்டு லினக்ஸோட லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேவா, அந்த விர்ச்சுவல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஜாப் வந்து அதான் ரன் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து நம்மளோட ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னா ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா என்னென்ன நம்மளுக்கு ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுதான் வந்து ஸ்டெப்ஸ்ல வரும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட ரெப்பாசிட்டரியை க்ளோன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றேன், க்ளோனிங் ரெப்பாசிட்டரிங்கிற ஒரு ஸ்டெப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன அது என்ன பண்ணுது, சாரி, அது என்ன யூஸ் பண்ணுதுன்னா ஆக்ஷன்ஸ் வந்து செக் அவுட்டுங்கிற ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளோட கோடை வந்து ரெப்பாசிட்டரியில வந்து இங்க நம்மளோட ரன்னருக்கு வந்து கொண்டு வந்துருது. அதாவது வந்து உபுண்டு லேட்டஸ்ட் நம்மளோட ரன்னர் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு கொண்டு வந்துருது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஓகே இப்போ நம்மளோட ரெப்பாசிட்டரியை க்ளோன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட அந்த வெர்ச்சுவல் மிஷின்ல வந்து நமக்கு வந்து பைத்தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றோம், அதுக்கு ஒரு ஸ்டெப் எழுதுறோம். அந்த ஸ்டெப்போட பேர் வந்து என்னன்னா இன்ஸ்டாலிங். ஓகேவா, இது என்ன யூஸ் பண்ணதுன்னா ஆக்ஷன்ஸ்ல இருந்து செட்டப் பைத்தானுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுது. ஸோ ஆக்ஷன்ஸ் செட்டப் -பைத்தான் வெர்ஷன் 4. ஓகேவா,
ஸோ இப்போ வந்து நம்மளோட பைத்தான் வெர்ஷன் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணலாம், வித் பைத்தான் வெர்ஷன் சொல்லி நம்மளோட பைத்தான் வெர்ஷனையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்மளோட டிபெண்டன்சிஸை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்காக என்ன பண்றோம்னா நேம், இந்த ஸ்டெப்க்கான பேர் என்னன்னா இன்ஸ்டாலிங் டிபெண்டன்சிஸ் கொடுத்து நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் ரன் பண்ண சொல்லி சொல்லிடுறோம். ஸோ அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளோட பிப்பை வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா பைத்தான் எம் பிப் இன்ஸ்டால் அப்கிரேட் பிப், சாரி இந்த இடத்துல 2 ஹைஃபன் வரும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்றோம்னா பிப் இன்ஸ்டால் கொடுத்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி யூஸ் பண்றோம்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸையும் நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்ஸை வந்து நம்மளோட ரெபாசிட்டரி வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைல் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதில் நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 2 பேக்கேஜஸ் தான், செலினியம் அப்புறமேட்டு வெப் டிரைவர் மேனேஜர். இந்த 2 பேக்கேஜஸ் நமக்கு தேவை. ஸோ நான் வந்து அந்த 2த்தையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணிட்டோம். அதே மாதிரி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்மளோட டிபெண்டன்சிஸும் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன ஒர்க் இருக்குன்னா கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன் கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்றோம்னா டிஃபால்ட்டா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ற உபுண்டு லேட்டஸ்ட்ல வந்து கூகுள் க்ரோம் வராது. ஸோ அதனால வந்து நம்ம தனியாக கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்காக ஒரு ஸ்டெப் நான் எழுதுறேன். அது அந்த ஸ்டெப் என்ன, அந்த ஸ்டெப்போட நேம் என்னன்னா இன்ஸ்டால் சாரி கூகுள் க்ரோம். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன யூஸ் பண்ணதுன்னா ப்ரௌசர் ஆக்ஷன்ஸ் ஸ்லாஷ் செட்டப் குரோம் அட் வெர்ஷன் 1. ஸோ ஆக்சுவலாக இது நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த யூசஸ் ஆக்ஷன் ஸ்லாஷ் செக் அவுட் வெர்ஷன் 3 சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஆக்சுவலாக என்னன்னா கிட்டப் ஆக்ஷன்ஸ். உங்களுக்கு புரியுதுக்காக ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா கிட்டப் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மளோட ரெபாசிட்டரியை வந்து க்ளோன் பண்ணோம். அடுத்தது வந்து இந்த அடுத்த ஆக்ஷன் என்ன, அதாவது என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம கேட்கக்கூடிய பைத்தான் வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒரு ஆக்ஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, இது எல்லாமே வந்து கிட்டப் ஆக்ஷன்ஸ். நம்ம யூஸ் பண்ற இந்த யூசர்ஸ்ங்கிறது வந்து இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு இந்த ஸ்டெப்பை பெர்ஃபார்ம் பண்ண நம்ம சொல்லி மென்ஷன் பண்றோம். அதுவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, உங்களுக்கு இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம வந்து என்ன கிட்டப் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா நம்ம வந்து நம்மளோட க்ரோம் வெர்ஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணோம். நான் என்ன பண்றேன், க்ரோம் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் வெர்ஷன் லேட்டஸ்ட். அடுத்தது வந்து க்ரோம் டிரைவர் வெர்ஷன் சொல்லி நான் இதுலயே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஷன் என்ன பண்ணிடும், நமக்கு தேவைப்படக்கூடிய கூகுள் குரோமையும் கூகுள் டிரைவரையும் இன்ஸ்டால் பண்ணிடும். சில சமயம் வந்து க்ரோம் க்ரோம் டிரைவர் வெர்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம கோட் மூலமாக டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். சில சமயம் வந்து எரர் அடிக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு தடவை மென்ஷன் பண்ணிக்கிறேன். க்ரோம் டிரைவர் வெர்ஷன் லேட்டஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ஹெட்லெஸ். ஸோ அது ஹெட்லெஸ் எதுக்காக மென்ஷன் பண்றோம்னா அப்போதான் வந்து நம்மளோட குரோம் வந்து யூஐ இல்லாம ரன் ஆகும். ஓகேவா, அதுக்காக வந்து ஹெட்லெஸ் வந்து ட்ரூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரௌசர் ஆக்ஷன் ஸ்லாஷ் செட்டப் டிஃபன் குரோம் அட் வெர்ஷன் 1 கிட்ட வெர்ஷன் என்ன பண்ணோம்னா நம்மளோட கூகுள் குரோமை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனோட இன்ஸ்டால் பண்ணோம். அதே சமயம் குரோம் டிரைவரையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூடவே வந்து ப்ரௌசரை வந்து ஹெட்லெஸ் மோட ரன் ஆகுதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு வந்து கிட்டப் ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து மெயின் ஜாப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நம்ம ப்ராசஸரை க்ளோன் பண்ணியாச்சு, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அடுத்தது நம்மளோட டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அடுத்தது வந்து கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து கடைசி என்னன்னா நம்மளோட பைத்தான் கூட ரன் பண்ணோம். அதுக்காக என்ன பண்றேன்னா ஒரு ஸ்டெப் எழுதுறேன். அந்த ஸ்டெப் என்னன்னா நேம் ரன் பைத்தான் கோட். இப்போ என்ன பண்றேன்னா ரன் கொடுத்து பைத்தான் ஸ்பேஸ் மெயின் டாட் பிஐ கொடுத்தனா நம்மளோட மெயின் டாட் பிஐ ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட்டும் கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன இதை செக் பண்ண என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த எல்லா கோடையும் இந்த எல்லா கோட் அப்புறமேட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணலாம். என்ன பண்றோம்னா கிட் ஆட் ஆல் கிட் கமிட் கோட் கம்ப்ளீட்டட். ஓகேவா, கிட் புஷ் கொடுத்தோம்னா இப்போ எல்லாமே புஷ் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்டார்ட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் வந்து ரெபாசிட்டரி க்ளோன் ஆயிடுச்சு. டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ற இடத்துல ஏதோ எரர் இருக்குது. ஓகே, ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இல்லைன்னு சொல்லி பாருங்க. ஓகே, நம்ம இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டிக்கு பதிலாக ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு போட்டிருக்கோம். எய்தர் வந்து யாமல் ஃபைலையும் மாத்தலாம், இல்லைன்னா வந்து இங்கேயும் மாத்தலாம். நான் ஜஸ்ட் இங்கேயே மாத்திக்கிறேன். ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லி ஸ்பெல்லிங் கொடுத்துறேன். கரெக்டா வந்து இது புஷ் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. திரும்பி ஒரு தடவை git add completed version 1 version 2 கொடுக்கலாம். git push. ஓகே, இப்போ git push கொடுத்தோன்னே ஆக்ஷன்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நம்மளோட ஒர்க் ஃப்ளோ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபெண்டன்சி இன்ஸ்டால் ஆயிருச்சு. கூகுள் குரோமும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஓகே, கூகுள் குரோம் இன்ஸ்டால் ஆயிருச்சு. அடுத்து நம்மளோட main.py ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இங்கே லோக்கலில் பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வந்துச்சு. ஹைதர் ஐ எம் வசந்தரன், ஆக்டிவிட்டி ட்ராஃபி ஸ்கில் ஆக்டிவிட்டி ஓவர்வியூ மே 2025 ஃபுட்டர் நேவிகேஷன் சொல்லிட்டு இங்கே அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாக் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்கான GitHub ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட செலினியம் வெப் ஸ்கிராப்பர் வந்து ஆட்டோமேட் பண்ணியாச்சு. அதாவது வந்து நம்மளோட செலினியம் அண்ட் குரோம் டிரைவர் பேஸ்டு வெப் ஸ்கிராப்பரை வந்து GitHub ஆக்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு ஆட்டோமேட் பண்ணியாச்சு. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கோடு தான். இதுக்கு அடுத்து நான் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் ரியல் டைமில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கான GitHub ரெபாசிட்டரி URL நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிங்க, வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டவுட் இருக்குது, உங்களுக்கு நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா டாப் பேஜில் என்னோட டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ் புக் பண்ணுங்கள். அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வந்து அசிஸ்டன்ஸ் தேவைங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் வந்து உங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய டெக் எஜுகேஷன்ஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.